அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன், சரிங்களா? அதாவது மேக்ஸில் மென்சுரேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். 9th புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் முக்கோணம் வந்து பார்த்துருப்போம். அதாவது 9th புக்கில் முக்கோணம் ரிலேட்டட் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதனுடைய கண்டினியூவேஷன் தான் கனச்செவ்வகம் மற்றும் கனசதுரம். ஸோ இதனுடைய அந்த பரப்புகளை வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தம் ஒரு 12 சம் இருக்குது. எடுத்துக்காட்டு சம் ப்ளஸ் பயிற்சி சம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். அதனுடைய மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனச்செவ்வகத்தை வரைஞ்சிக்குவோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கனச்செவ்வகமாக, இதனுடைய அந்த நீளம் கொடுக்குறாங்க. நீளம் பார்த்தீங்கன்னா 7.5, இது லென்த்து, பிரெத் இது இருக்குல்ல, இது வந்து 3 மீட்டரு, இது வந்து அகலம், இந்த உயரம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கனச்செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × LB + BH + LH, சரிங்களா? இதனுடைய பக்க பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2H × L + B, சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருங்க. ஸோ மொத்த பரப்புக்கான ஃபார்முலாவில் பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 2 × L + B, சாரி L × B, இந்த எல்லையும் பி இது மல்டிப்ளை பண்ணால் 375 225. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டோம், 22.5ங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிஹெச் எவ்வளோ 15 ப்ளஸ் எல்ஹெச், அப்போது 75 × 5, 25க்கு 5 மிச்சம் 2 35 37 37.5. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போது 2 × இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்னென்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இது ஒரு 40 60 75ன்னு வருங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150, சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு அப்படிங்கிறது 150. ஸோ இதுக்கான பக்க பரப்பும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? பக்க பரப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு பக்க பரப்பு வந்து கிடைச்சிட போகுது. 2 × H 5 × L + B, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 10.5, சரி தானே? L வந்து 7.5 ப்ளஸ் ஒரு 3 10.5, சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10 × 10.5, சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது 10.5 × 10 0 5 0 1. ஸோ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும், 105, சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர், சரிங்களா? ஸோ அப்போது இந்த கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு 150, இதனுடைய பக்க பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 105, சரிங்களா? மீட்டர் ஸ்கொயர், ரெண்டுத்துலையுமே வந்து மீட்டரில் கொடுத்துருக்கறனால மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டணும். சதுர மீட்டர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொஸ்டின் தான். ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே 25 மீட்டரு 15 மீட்டரு 5 மீட்டரு. அறையினுடைய தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க 1 சதுர மீட்டருக்கு 80 ரூபாய் வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது ஒரு அறை வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, இதனுடைய அளவுகளையும் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், நீளம் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, அகலம் வந்து 15 மீட்ரு, உயரம் வந்து 5 மீட்ரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அறையினுடைய தரைப்பகுதி ப்ளஸ் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 சுவர்கள், இதை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா புதுப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மொத்த பரப்பு, இந்த அதாவது கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு அந்த ஃபார்முலா இருக்குல்ல, 2 × LB + BH + HH இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மொத்த பரப்பு அப்படிங்கிறது 6 பக்கங்களையும் உள்ளடக்கிய தான் பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு. நம்மளுக்கு தேவை 5 பக்கத்துக்கான பரப்பு தான். அப்போ ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளே கிரியேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பகுதினது L × B ப்ளஸ் பக்கவாட்டில் லெஃப்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பக்கவாட்டில் 2 சுவர் இருக்குமா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 2BHன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் 2LH, முன்னாடி ஒரு சுவர் பின்னாடி ஒரு சுவர் இருக்கும்ல. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த அந்த பரப்பு வந்து கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், LB வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 25 × 15, அடுத்தது ப்ளஸ் 2 × BH எவ்வளோன்னா 15 × 5 ப்ளஸ் 2 × 25 × 5, சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள்,
25 × 15 வரும்னா 10 25 வந்து 250, 5 25 பார்த்தீங்க அப்படின்னா 125. அப்போ 250 ப்ளஸ் ஒரு 125 375 ப்ளஸ் இங்கே 15 × 5 பார்த்தீங்கன்னாக்கா 10 5 50, 5 5 25 75ங்களா, 75 × 2 பார்த்தீங்கன்னாக்கா 150 ப்ளஸ் 25 × 5 பார்த்தோம் அப்படின்னாக்கா 125 ப்ளஸ் ஒரு இன்ட்டு 2 125 × 2 பார்த்தீங்கன்னா 250. ஸோ அவ்வளோதாங்க. மொத்தம் இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 250 ப்ளஸ் ஒரு 150 300 400 775 மீட்டர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மொத்தமாக கிடைக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 80 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சதுர மீட்டர்னா 775 சதுர மீட்டரு இன்ட்டு 80. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருங்க. 0 8 5 40க்கு 0 மிச்சம் 4 7 8 7 56 60க்கு 0 மிச்சம் 6 8 7 56 ப்ளஸ் 6 62ங்க. சரிங்களா. ஸோ மொத்தம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 62,000 ரூபா வந்து இது வந்து செலவாகும் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சருங்க. சரிங்களா. சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இன்னொரு எடுத்துக்காட்டு சம் ஒன்று. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ கனசதுரம் அதனுடைய மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு 6a ஸ்கொயருங்க. சரிங்களா. சதுரத்துக்கு மொத்தம் 6 பக்கம் இருக்குல்ல. ஸோ அந்த 6 பக்கத்தினுடைய அந்த பரப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பரப்பு. இதுவே பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னாக்கா கனசதுரத்துக்கு 4a ஸ்கொயர் தாங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணாக்கா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. ஸோ கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு 6 × 5 × 5. ஏன்னா ஏவோட வேல்யூ 5 இல்லைங்களா, 5 × 5 அவ்வளோதாங்க. ஸோ அப்போ 6 5 30, 30 × 5 150ங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 150. அடுத்தது பக்கப்பரப்பு பாருங்க, 4 × 5 × 5. ஏவோட மதிப்பு என்னது 5. ஸோ அவ்வளோதாங்க. 4 5 20, 25 100ங்க. சரிங்களா. சப்போ கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்கப்பரப்பு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, எடுத்துக்காட்டு சம் தான். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா. பக்கப்பரப்பு வந்து கேட்குறாங்க, மொத்த பரப்பு கொடுத்துட்டு பக்கப்பரப்பு கேட்குறாங்க. ஸோ நம்ம கனசதுரத்தினுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 6a ஸ்கொயரா. இது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 486. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா பக்கப்பரப்பு 4a ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இது 6 அடிச்சுன்னா 8 6 48 1 6 6. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு 81 அப்படின்னு சொல்லிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4a ஸ்கொயர் எவ்வளோன்னு கிடைச்சிருங்க. 4 × 81 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 8 32 320 ப்ளஸ் ஒரு 4 324 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்க. ஸோ இதாங்க ஆன்சர். ஸோ மொத்த பரப்பு வந்து 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதனுடைய பக்கப்பரப்பு பார்த்தீங்கன்னா 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த சம்ம பாருங்கள், எடுத்துக்காட்டு சம்ம தான். 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டு இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ 2 கனச்செவ்வகம் வந்து இருக்குங்க. கனசதுரம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் வந்து இணைக்கிறாங்க. இது கூட இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு கனச்செவ்வகமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுவும் சதுரம் இதுவும் சதுரம் ரெண்டும் இணைச்சா நம்மளுக்கு வந்து கனச்செவ்வகமாக மாறிடுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா. இந்த கனசதுரத்தினுடைய பக்க அளவு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர் ப்ளஸ் இங்கே ஒரு 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 7 சென்டிமீட்டருங்கிறது ரெண்டும் ஒன்றா இணைச்சிட்டோம்னா இது மறைஞ்சிடும். சப்போ இதனுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கனச்செவ்வகத்துக்கான அந்த ஃபார்மை வச்சு போடணும் இதை. சரிங்களா. 2 × LB + BH + LH அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லை. ஸோ அதில் போட்டால் கொஞ்சம் லென்த்தாக போகும். இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம அந்த சதுரத்தை வச்சு இதை வந்து போட்டுடலாம். நம்மளுக்கு தெரியும் கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கனசதுரத்துக்கு 6 பக்கங்களா. ஸோ அப்போ 6 + 6 எத்தனை மொத்தம் 12 பக்கம் இருக்கும். சரிங்களா. இங்கே ஒரு 6 பக்கம் இருக்கும். இந்த கனசதுரத்துக்கு ஒரு 6 பக்கம் இருக்கும். மொத்தம் எத்தனை 12 பக்கம் இருக்கும். நம்ம 12 பக்கத்துக்கும் சேர்த்து கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா இந்த 2 பக்கமும் வந்து ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். இந்த கனசதுரத்தில் இந்த பக்கமும் இந்த லெஃப்ட் இருக்கக்கூடிய இந்த சைடு இந்த 2 பக்கமும் என்ன ஆகுது மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா அந்த 2 பக்கமும் காணாமல் போயிடுமா. ஸோ அப்போ -2 இந்த 2 பக்கத்தையும் கழிச்சிடணும். ஸோ அப்போ 10 பக்கம்.
அப்போ இந்த 10 பக்கத்துக்கான இந்த பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ? 10. அப்போ 10a². கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு எவ்வளோ? 10a². அப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபார்முலாவில் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்போ 10 இன்ட்டு எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு பக்கத்துக்கு 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. அப்போ 10 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7 இன்ட்டு 7 49. 49 இன்ட்டு 10 எவ்வளோ? 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு, இந்த கனச்செவ்வகத்துக்கான மொத்த பரப்பு. அதே மாதிரி பக்கப்பரப்பு கேட்குறாங்கல்ல, பக்கப்பரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கனசதுரத்துக்கு 2 சதுரத்தை இணைச்சு தானே ஒரு கனச்செவ்வகமாக மாதிரி இருக்கு. இப்போ ஒரு கனசதுரத்துக்கு 4 பக்கப்பரப்பு இருக்குமா? கரெக்டாக தானே? இந்த கனசதுரத்தில் ஒரு 4 பக்கப்பரப்பு இருக்குமா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 8 வரும். 8 பக்கங்களுக்கான நம்ம பரப்பு தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் என்ன ஆச்சு? 2 பக்கம் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ 2 பக்கத்தை வந்து இதை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 பக்கங்கள் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கனச்செவ்வகத்துக்கான பக்கப்பரப்பு அப்படின்னாக்கா 6a². சரிங்களா? ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 6 இன்ட்டு 7 இன்ட்டு 7. சரிங்களா? ஸோ பாருங்கள், 7 இன்ட்டு 7 49. 49 இன்ட்டு 6 9 6 54க்கு 4 மிச்சம் 5 6 4 24 29. அப்போ 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர், இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ இந்த கனச்செவ்வகத்துக்கான மொத்த பரப்பு 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்கப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனச்செவ்வகத்துக்கான அந்த ஃபார்முலாவிலே வச்சு போடலாம். கொஞ்சம் லென்த்தாக போகும். இது ரொம்ப ஷார்ட்டாக போட்டுடலாம், டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் அதில். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, பயிற்சி சம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே பயிற்சி சம் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 7.2 பயிற்சி அந்த இதுல எக்ஸசைஸ்ல 7.2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பின்வரும் அளவுகளை கொண்ட கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கனச்செவ்வகத்துக்கான மொத்த பரப்புக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச், அதாவது எல்ஹெச். சரிங்களா? ஸோ இதுதான் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க, 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி எவ்வளோ? 15. அதாவது 20 இன்ட்டு 15 பார்த்தீங்கன்னா 30. 2 15 பார்த்தீங்கன்னா 30. 300 ப்ளஸ் பிஹெச், பியும் ஹெச்சும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 15 பார்த்தீங்கன்னா 80. 8 5 40 120 ப்ளஸ் எல்ஹெச் 20 இன்ட்டு 8 பார்த்தீங்கன்னாக்கா 160. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது 2 இன்ட்டு இது வந்து ஒரு 420 520 580 மொத்தம். சரிங்களா? அப்போ 2 580 எவ்வளோன்னா 1160 சென்டிமீட்டர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இதனுடைய மொத்த பரப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2h இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அவ்வளோதான். 2 இன்ட்டு ஹெச் எவ்வளோனா 8 சென்டிமீட்டர் இன்ட்டு எல் எவ்வளோன்னு பாருங்கள் 20 ப்ளஸ் 15. ஸோ அவ்வளோதாங்க. 16 இன்ட்டு ஒரு 35. 16 இன்ட்டு 35 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? 6 5 30 மிச்சம் 3 5 8 18 8 மிச்சம் 1 3 4 0 16 560ங்களா? 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரெண்டாவது பயிற்சி சம்மு. ஒரு கனச்செவ்வக வடிவ பெட்டியின் அளவுகளானது 6 மீட்டர் இன்ட்டு 400 சென்டிமீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபாய் செலவாகும். எனில் மொத்த செலவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்டி இருக்குது கன சதுர வடிவத்தில். அந்த பெட்டிக்கு வெளிப்புறம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணம் பூச போகிறாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணோம்னா மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு எவ்வளோ? ஆக்சுவலாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். ஸோ இதானே? ஸோ மொத்த பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பி பாருங்கள், பிரெத் வந்து அகலம் வந்து 400 சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா மீட்டராக மாற்றிக்கிறோம். ஏன் எல்லாத்தையும் காமனாக ஒரே அளவாக மாற்றிக்கிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு தான் 22 ரூபா செலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பரப்பையும் என்ன பண்ணுறோம்? சதுர மீட்டரில் வந்து கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ என்னென்னா இது 4 மீட்டராக மாறிடும் இது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் தானே. அப்போ 400 சென்டிமீட்டர் 4 மீட்டராக மாறிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து 1.5. அவ்வளோதாங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பரப்பளவு கிடைச்சிடும். இப்போது 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி எவ்வளோ? 24 ப்ளஸ்
பி இன்ட்டு ஹெச். அப்போ 1.5 இன்ட்டு 4 20 2 4 6. அப்போ 6 வந்துருமா? ஸோ அப்போ 6 மீட்ரு ப்ளஸ் எல் இன்ட்டு ஹெச். அதே மாதிரி 1.5 இன்ட்டு 6 30 6 9. ஸோ அவ்வளோதாங்க. அப்போது இது ஒரு 24 6 30 39. அப்போ 2 இன்ட்டு 39 எவ்வளோ கிடைக்கும்னா 78ங்க. சரிங்களா? 2 இன்ட்டு 39 பார்த்தீங்கன்னா 78 மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ 78 சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபாய் வந்து செலவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 78 இன்ட்டு 22 2 8 16 ஆரம்பிச்ச 1 2 7 14 15. சரிங்களா? ஸோ அதே தான் வரப்போகுது இங்கேயும். ஸோ இப்போ நம்ம கூட்டினோம்னாக்கா 6 11க்கு 1 மிச்சம் 1 7. அப்போ 1716 ரூபாய் அப்படிங்கிறது செலவாகும். சரிங்களா? எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 1716 ரூபாய் அப்படிங்கிறது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த பெட்டியை வந்து வண்ணம் பூசுறதுக்கு வந்து செலவாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த சம்மு பாருங்கள், 3வது பயிற்சி சம்மு. ஒரு கூடத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 10 மீட்டரு 9 மீட்டர் 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 8 ரூபா 50 காசு வீதம் செலவாகுது எனில் மொத்த செலவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்மு வந்து பார்த்துருக்கோம். அந்த சம்மில் வந்து தரைப்பகுதி மற்றும் 4 சுவர்களுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 சுவர்கள் மற்றும் மேற்கூரை ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், லென்த்து வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சார் ரைட், ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது கன செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது 6 பக்கங்களுக்கான பரப்பளவு. நம்மளுக்கு வந்து 5 பக்கத்துக்கு தானே தேவை. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சுவர் வந்து என்ன 4 சுவர்கள் இருக்குமா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 BH ப்ளஸ் 2 LH ப்ளஸ் அதுக்கப்புறம் மேற்கூரை L இன்ட்டு B. அவ்வளோதாங்க, LB. ஸோ இதில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருங்க. சப்போ 2 BH அப்படிங்கிறது B இன்ட்டு H தானே, 72 9 8 72 72 இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 144 கிடைக்குமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 LH 10 இன்ட்டு 8 80 80 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 160. அதுக்கப்புறம் LB 10 இன்ட்டு 9 90 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 160 ஒரு 90 250 350 394 சதுர மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 8.50 பைசான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது 394 சதுர மீட்டருக்கு 8.50 காசால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3349 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இதான் ஆன்சர் 3349 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்முக்கான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கள், 4வது பயிற்சி சம்மு. கீழ்காணும் பக்க அளவை கொண்ட கன சதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு வந்து மொத்த பரப்பு போடுவோம், இந்த சைடு வந்து பக்க பரப்பு. மொத்த பரப்பு என்னது 6a², பக்க பரப்பு வந்து 4a². சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம்முக்கு பாருங்கள், 6a² தானே. அப்போது 6 இன்ட்டு 8 இன்ட்டு 8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 384 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இதுவே பார்த்தீங்கன்னா பக்க பரப்புனா 4a² தானே. அப்போ 4 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 256 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 2வது சம்மு பாருங்கள், 6 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 21 இன்ட்டு 21 441 வரும். 441 இன்ட்டு 6 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2646 வரும். சரிங்களா? அடுத்தது 4 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1764 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. அடுத்து தேர்ட் சம்முக்கு பாருங்கள், மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 7.5 இன்ட்டு 7.5. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 33 7.5ன்னு கிடைக்கும். இதில் 4 இன்ட்டு 7.5 இன்ட்டு 7.5 இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 225 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மொத்த பரப்பு, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பக்க பரப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் டக்குன்னு ஆன்சர் போட முடியும். சரிங்களா? சரி, போய் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், 5வது பயிற்சி கணக்கு பாருங்கள். ஒரு கன சதுரத்தின் மொத்த பரப்பு
2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அதனுடைய பக்க பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு நம்மளுக்கு தெரியும் 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய பக்க பரப்பு 4a ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை அடிக்கலாம் பாருங்க. 6 அடிச்சோம்னாக்கா 4 6 24. அப்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 400 அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை அதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருங்க. அப்போது 4 × 400 ஈக்குவல் டு 1600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டரு, பக்கப்பரப்பு 1600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சருங்க. அடுத்த பயிற்சி கணக்கு பாருங்கள். 6.5 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர கொள்கலனில் மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூசப்படுகிறது. இந்த வண்ணம் பூச வேண்டிய பரப்பு மற்றும் ஒரு சதுர மீட்டருக்கு 24% செலவாகும் எனில் மொத்த செலவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும். கனசதுரத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 6 × 6.5 × 6.5. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 6.5 × 6.5 எவ்வளோ? 25 5 மிச்சம் 2, 6 30, 32, 30 மிச்சம் 3, 36 39ங்களா? 5 2 12 மிச்சம் 4. அப்போ 42.25 வருது. இது கூட ஒரு 6 வந்து மல்டிப்ளை பண்ணோம்ல. இப்போ பண்ணோம்னா 6 5 30க்கு 0 மிச்சம் 3, 12 15 5 மிச்சம் 1, 12 13 மிச்சம் 1, 24 24 25ங்க. ஸோ அப்போது 253.5 மீட்டர்ஸ் கியூப். இது ஆக்சுவலாக மீட்டர் ஸ்கொயர். இது மொத்தம் மல்டிப்ளை பண்ணால் 253.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிச்சு. சதுர மீட்டருக்கு கிடச்சிச்சு. ஒரு சதுர மீட்டருக்கு 24 ரூபாயா? அப்போது 253.5 × 24 நம்ம மல்டிப்ளை பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருங்க. எவ்வளோ வரும்னா 6084 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னா வண்ணம் பூசுறதுக்கு 6084 ரூபா அப்படிங்கிறது செலவாகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் பயிற்சி சம் 7வது சம்மு. 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ மொத்த பரப்பு வந்து என்னது? அதாவது மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 3 கனசதுரங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறாங்க. இது ஒரு கனசதுரம், அப்புறம் இது பக்கத்தில் இன்னொரு கனசதுரம், அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இன்னொரு கனசதுரம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 3 கனசதுரத்தை ஒன்றோடு ஒன்று இணைச்சிட்டாங்க. இணைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு கனச்செவ்வகமாக வந்து கிடைக்குது. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கனச்செவ்வகத்துக்கான ஃபார்முலா வச்சு போடலாம். கொஞ்சம் லென்த்தாக போகும். நம்ம இதை வந்து ஷார்ட்டாக வந்து போட்டுடலாம். ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம். கனச்சதுரத்தை வச்சு கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், 3 கனச்செவ்வகத்தானே இணைக்கிறாங்க. ஒவ்வொரு கனச்செவ்வகத்துக்கும் 6 பக்கமா? 6 6 6. சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை? 18 பக்கமாச்சு. ஆனால் இதை 18 பக்கத்தில் இங்கே பாருங்கள், 2 கனச்சதுரத்தை இணைக்கும் போது இங்கே 2 பக்கம் மறைஞ்சிரும். இங்கே 2 பக்கம் இந்த கனச்சதுரத்தை இணைக்கும் போது இங்கே 2 பக்கம் மறைஞ்சிரும். அப்போ டோட்டலாக 4 பக்கம் வந்து மறைஞ்சிருச்சிங்களா? ஸோ அப்போது 18 4 போச்சுன்னா மீதி 14. அப்போது 14a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த மொத்த இந்த கனச்செவ்வகத்துக்கான மொத்த பரப்பு அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ 14 × 4 × 4. சரிங்களா? 14 × 16 224 அப்படிங்கிறது 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு. இப்போது பக்க பரப்பு அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு கனசதுரத்துக்கு 4 பக்கம் இருக்குமா? பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். 4 பக்கத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே 4 இங்கே 4 இதில் 4 மொத்தம் எத்தனை? 12. அதே மாதிரி இதில் 2 பக்கம் மறைஞ்சிரும், இங்கே 2 பக்கம் மறைஞ்சிருமா? -4. அப்போ 8. பக்கப்பரப்பை பொறுத்த வரைக்கும் 8a ஸ்கொயர். சரிங்களா? 8a ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா அந்த கனச்செவ்வகத்தினுடைய பக்கப்பரப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ 8 × 4 × 4. சரிங்களா? அப்போ 8 × 16 இஸ் ஈக்குவல் டு 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போது இந்த கொஸ்டினுக்கான மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 224, பக்கப்பரப்பு 128. சரிங்களா? சார் ரைட், ஓகே. ஸோ அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் முக்கோணத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கனசதுரம் கனச்செவ்வகம் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கலாம்னா கனசதுரத்தினுடைய அந்த கன அளவை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.